அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. விகே ஆஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நான் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாதகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், நமக்கு யார் உதவி செய்வாங்க, யார் மூலமாக கெடுதல் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தை 30 டிகிரியாக பிரிச்சுக்கோங்க. அதில் எது ஹச்டி பெற்ற கிரகம், அதிக பாகை பெற்ற கிரகம் எது, அதாவது ஹை டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக பாகை பெற்ற கிரகம் எது அப்படின்னு பார்க்குறோம். பார்த்துட்டு இப்போ அந்த கிரகம் இன்னொருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் தான் ஹச்டின்னு வச்சுக்கலாம். அவர் தான் ஹச்டி பெற்ற கிரகமாக இருக்கிறாரு. இன்னொருடைய ஜாதகத்தில் அந்த சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிமோனமாகவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்வாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சூரியன் ஹச்டியாக இருக்கிறாரு, ஆனால் அவர் ரிஷபத்தில் இருக்கிறாரு, எனக்கு எந்த நன்மையும் செய்யலை மேடம் அவர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர் ஜாதகத்தில் பார்க்கும்போது சூரிய தசை முடிஞ்சிருக்குது. அப்போ நான் கேட்டேன், சூரிய தசை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு, நீங்கள் பங்குச்சந்தைக்குள்ளே போனீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், பங்குச்சந்தையில் போனேன், ஒரு 5000 ரூபா பணம் கட்டினேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் திட்டினதுனால நான் அதையே செய்யலை அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ராகு, குரு கேது, குருவும் கேதுவும் திரிகோணத்தில் ஒரே நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க. அதாவது நட்சத்திராதிபதி ஒருத்தர் தான், 2 பேர் நிற்கிறதும் சனியினுடைய சாரத்தில் திரிகோணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் செவ்வாயும் ராகுவும் ஒரே ராசியில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க பங்குச்சந்தைக்குள்ளே போனால் பலத்த அடியை சந்திப்பாங்க, பயங்கரமாக நஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஜாதக அமைப்பு. ஆனால் இவங்க போயிருக்கிறாங்க பங்குச்சந்தைக்குள்ளார, அவங்க கணவர் திட்டுறாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. இவங்க வெறும் 5000 போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த தசை முடியும் போது அந்த 5000 ரூபாய் அவங்களுக்கு திரும்ப வந்துருச்சு, கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடச்சிருக்குது. அவங்க நஷ்டத்தை சந்திக்கல. அதுக்கு காரணம் யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்டேன், உங்கள் ஹஸ்பண்டுக்கு சூரியன் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்படுறாரா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூரியனுடைய ராசியில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு, சிம்ம ராசியில் தான் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய அவங்க பிரகாரம் அவங்க வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் படிச்சுட்ருக்கிறேன், பலனும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படி சொன்னாங்க. அப்போ ஜோதிடம் படிச்சுட்ருக்குறாங்க, பலன் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சூரியன் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அவர் உதவி செய்திருப்பார், நீங்கள் இந்த ஜோதிடத்தை யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சூரியன் தொடர்பில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் இதுவரைக்கும் படித்த குருநாதர்களில் எனக்கு வந்து பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்ததும், நான் இப்போதைக்கு பலன் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு பலன் சொல்ல தெரியுது, அதன் மூலமாக பேர் கொஞ்சம் கிடச்சிருக்கு, புகழ் கொஞ்சம் கிடச்சிருக்குதுன்னா என்னுடைய குருநாதர்னு சொல்லி ஒருத்தருடைய பேர் சொன்னாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஆமாம், அவங்க சிம்மராசியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தருடைய ஹச்டி பெற்ற கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் இன்னொருத்தருக்கு பலம் பெற்றிருந்தாலும் சரி, பலமாக இல்லைனாலுமே அந்த ராசி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு உதவி செய்வாங்க. அங்கே பலமாக இருந்ததுன்னா அந்த உதவி நல்ல விதமாக இருக்கும், உங்களுக்கு காலம் முழுக்க தொடரும், அவங்களுடைய நட்புகள் தொடர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அவங்கக்கிட்ட நீங்கள் நட்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திராதிபதி. நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் எதுவோ அதுதான் ஜென்ம நட்சத்திராதிபதி. இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்தா சூரியனுடைய நட்சத்திரம். சுக்கருடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சுக்கருடைய நட்சத்திரம். அப்போ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திராதிபதி யாரோ அந்த நட்சத்திராதிபதி ஆப்போசிட் நபருடைய ஜாதகத்தில் போய் பார்க்கணும். அப்போ அவங்க ஜாதகத்தில் இப்போ நீங்கள் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அங்கே சூரியன் நல்லா இருக்குதா, ஆட்சி உச்சமாக இருக்கணும், நல்லா பலமாக இருக்கணும், மூலத்திரிகோண பலத்தோட ஏதோ ஒரு விதத்தில் அது பலமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அது அஸ்தங்கமாகவோ நீசமாகவோ வக்கரமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவங்க மூலமாக நன்மை உங்களுக்கு நடக்காது, அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது கொடுத்துரும். சரி, கிரகம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவர் நின்ற நட்சத்திராதிபதி உள்ளே போய் பார்க்கணும். ஜாதகத்துக்குள்ளார சூரியன் நின்ற, இப்போ இவங்க பிறந்த நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன்,
அப்போ சூரியன் நிற்கிற நட்சத்திரம் அந்த ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திராதிபதியும் வக்கரமாகவோ அஸ்தங்கமாகவோ நீசமாகலாம் இருக்கக்கூடாது, கெட்டு போய் இருக்கக்கூடாது. சரி, அவருடைய கெடலிங்க நல்லா தான் இருக்கிறாருனாலும் அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப் பார்க்கணும். அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஒருத்தர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பார்க்கணும். 2 ஸ்டெப் பார்க்கணும். அப்போ அவரும் நல்லா இருந்தார்னா கண்டிப்பாக இவங்க மூலமாக நன்மை நடக்கும். இந்த 2 பேரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க மூலமாக அசிங்கம் அவமானங்களை வாழ்க்கையில் சந்தித்தே தீர்வோம். அப்போ நம்ம வந்து பார்க்கும்போதே இந்த நம்ம ஜென்ம நட்சத்திராதிபதி அந்த ஜாதகத்தில் ஜீவனும் இல்லை, சரீரமும் இல்லை. அவர் நின்ற நட்சத்திராதிபதி, அவர் நின்ற நட்சத்திராதிபதி இவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்டே இருந்து ஓரடி தள்ளி நிற்பது நல்லது. அவங்க கூட ஒரு கூட்டு தொழிலோ பழக்க வழக்கமோ அதிக பேச்சுவார்த்தையோ இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஏதுங்கிறத ஒரு அடி தள்ளி நிற்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக அந்த நட்பை இது தொடரலாம். இல்லைன்னா கொஞ்சம் அசிங்க அவமானங்களை சந்தித்து மன கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எனக்கு ஜாதகமே தெரியாது மேடம், என்னுடைய ஜாதகம் தெரியும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகம் தெரியாது. இதை எப்படி பார்க்கறது? அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் வாழ்க்கை வளமாட்டும். என்றென்று பண்புடன் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். நன்றி. வாழ்க வளமுடன்.